ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தெரிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சிறுவர்களுக்கென குழந்தைகளுக்கென ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர் நீதி சட்டம், போக்சோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுப்பு சட்டம்னு 2 சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம காவல்துறை தான் அதுக்கு என்னன்னா, இப்ப முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, அதேதான் குழந்தைகள் விஷயத்திலேயும் இதேதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகள் நல உறுப்பினராக பணியாற்றிய அனுபவத்திலிருந்து சொல்றேன். எங்க கிட்ட இது மாதிரி வழக்குகள் தான் வரும். அதுல ஒரு குழந்தை ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒரு காதல் வயப்பட்டு விழுந்துட்டா. திருப்பி அவ அதோடைய தாக்கத்தை உணர்ந்து நாம படிப்புல கவனம் செலுத்துவோம்னு பாதையை மாற்றி படிப்புல கவனம் செலுத்துறா. அந்த பையன் என்ன பண்றான்னா, ஆசிட் வீசிடுவேன் அப்படின்னு சொல்றது, போகும்போது கல்லை தூக்கி விசிறி அடிக்கிறது அம்மா அப்பா மேல. குழந்தை தனியா இருக்கும் போது கதவை இடித்து கொண்டு பலாத்காரம் செய்ய முனைவதற்கு பயங்கர தொந்தரவு. அவர்கள் காவல்துறையை நாடுகிறார்கள். ஏற்கனவே அரசியல் பின்புலங்களை வைத்து காவல்துறை அதை மழுங்கடிக்கிறது. தலைமை ஆசிரியர் உதவியுடன் அவர்கள் எங்களை அணுகுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் காவல்துறைக்கு ஆணையிடுகிறோம், இந்த பிள்ளைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, 12ஆம் வகுப்பு படிக்கிறார், உடனே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறோம். ஆணையை வாங்கி கொண்ட காவல்துறைக்கு ஏகப்பட்ட கோபம். ஒரு 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கு வழக்கு பதிவு செய்தாயிற்று என்ற தகவல் வருகிறது. நான் பெண்ணின் தகப்பனருக்கு தொடர்பு கொண்டு வாங்க அடுத்த நடவடிக்கைக்கு நாம போவோம் அப்படின்னு பேசினா, அவர் சொல்றாரு, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவங்க மூலமா இப்படி வழக்க பதிய வச்சிருப்ப, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு குற்றவாளியை தேடுவதற்கு, குற்றவாளியோட எல்லா தகவலும் அதுல இருக்கு, இவங்க போய் தேடுவதற்கு பதிலா அப்பாவை அதாவது சீருடையோட போய் ஊரெல்லாம் உலரெல்லாம் பரப்பி அவமானத்துல கூலி குறுக வச்சு, அதாவது மறைவா இருந்த செய்திய ஊருக்கே அறிவிச்சு, சட்டப்படி சீருடையுடன் காவல்துறை போகக்கூடாது, சம்பந்தப்பட்ட சிறுமியின் ஏரியாவுக்கு சீருடையில் போகக்கூடாது, சீருடையில் போனாதான தெரியும் அவமானப்படுவாங்க அப்படின்ட்டு கூலி குறுக வச்சு எங்களுக்கு வழக்கு பதிச்சதே போதும், இப்ப அந்த தொந்தரவெல்லாம் கொஞ்சம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் விட்டுருங்கம்மான்னு கண்ணீரோட ஓடி போயிட்டாரு. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சிறுவனை ஆபாச படம் காட்டி போதை வசத்துக்கு மயக்கி ஒரு பெரியவர் ஆபாசமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதை தன்னுடைய கைபேசியில் படம் பிடித்து வைத்துக் கொண்டு சிறுவன் திருந்தும் போது இதை காட்டி இதை நான் பரப்பி விடுவேன் என்கிறார். இதே மாதிரி குடும்பத்திற்கு வருகிறார்கள். காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியுமா மேடம், அது குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு தைரியத்துல வந்துருவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் எல்லாம் காணாம தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்க கேட்கிற கேள்விகள் அப்படி, உனக்கு அப்ப இனிச்சுதா, இப்ப கசக்குதா, உன் அம்மா சரியா வளர்த்தாதானே, உன் அப்பன் சரியா இருந்தாதானேன்ட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அந்த பெண்ணோ சிறுவனோ நம்மளால தானே நம்ம அம்மா அப்பா இவ்வளவு கேவலப்படுறாங்கன்னு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்று வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நான் இந்த குற்றத்திற்கு துணை போகின்ற அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்களுக்கும் குழந்தைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, அவர்களும் பள்ளி செல்வார்கள், பள்ளியில் மொட்டை மாடி உண்டு, ஜாக்கிரதை. ஆகா, நாங்கள் 7 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி நேராது என்று நினைக்க வேண்டாம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன ஒரு தன்னுடைய தளபதியின் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவனை கொண்டு அபகரித்துக் கொண்டார். இறைவனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ஒரு மகத்தான பணியில் இருக்கும் போது ஒரு உயிரை கொண்டு இப்படி அபகரித்துக் கொண்டாயே, நீ மறைவில் செய்ததை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், உன்னுடைய தலைமுறையில் உன் பெண் இதே போல் ரணகலப்படுவாள் என்று சாபமிட்டு சொல்கிறார். நடந்ததா? ஆம். அவனுடைய மகள் வயது பருவமடைந்த போது தன்னுடைய மாற்று மனைவியின் மகனாலேயே நாசமாக்கப்பட்டால் உலகமே பார்த்தது. அவமானத்தில் ரத்த கண்ணீரில் குறுகினான். எந்த 7 அடுக்கு பாதுகாப்பும் விதியின் முன் நிற்காது. அதே மாதிரி பகிங்கரமாக மீடியாவில் சவால். அந்த காமாட்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, வேணா கோமாட்சி மாவடுன்னு கூட வச்சுக்கலாம்.
சிலர் இருக்க அதாவது ஆட்சி குறை சொல்லுகிறார்கள், தவறை சுட்டி காட்டுகிறார்கள், கோபத்தில் சொல்லுகிறார் வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க, லாரி எல்லாம் போகும் பார்த்து என்ன சொல்ல வருகிறார், லாரியில அடிச்சு தூக்கிடுவோம் அவங்க அரசோட என்ன பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் வந்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அரசியல் பழிவாங்கல் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நீங்கள் 1000 வருடம் வாழ்ந்து விட போகிறீர்களா, இல்லை சாகாவரம் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் உயிர் பலி வாங்குகிறீர்களே அவர்களுடைய ஆயுசு நாட்கள் உங்கள் ஆயுசுகளோடு ஒட்டி கொள்ள போகிறதா? ஒரு நெஞ்சு வலி வந்து எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ள போயிருமேயா. கொஞ்சம் ஒரு வீடியோவாவது பாருங்க. ஜிம்ல உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் போது மரணித்து விடுகிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள், பிள்ளையோடு சமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஒரு நெஞ்சு வலி தான் உணர்வதற்குள்ளேயே மரணித்து விடுகிறார்களே. இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீர்களானால் இறைவன் இருக்கிறாரா, இல்லை மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா, விதி வலியதா என்பதை உங்களுக்கு புரியும். இறுதியாக வந்து சொல்லி அமர்கிறேன், நீங்கள் விதைத்ததை நீங்களே அறுப்பீர்கள், அது ஒரு நாள் நடக்கும். எங்களுடைய அண்ணனின் ஆட்சி காலத்திலே நீங்கள் விதைத்த வினை எல்லாம் உங்களை கருவறுக்கும் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.